வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ஸ்கீம் சிலபஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் 3வது லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1வது எக்ஸசைஸ் 2வது எக்ஸசைஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ லேப் எக்ஸசைஸ் 3 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, லேப் எக்ஸசைஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங் வேர்டில் தான் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, கிரியேட் ஏ ஸ்டாண்டர்ட் கவரிங் லெட்டர் அண்ட் யூஸ் மெயில் மெர்ஜ் டு ஜென்ரேட் தி கஸ்டமைஸ்ட் லெட்டர்ஸ் ஃபார் அப்ளைங் டு எ ஜாப் இன் வேரியஸ் ஆர்கனைசேஷன். ஆல்சோ கிரியேட் ஏ டேட்டாபேஸ். சரிங்களா? ஆல்சோ கிரியேட் ஏ டேட்டாபேஸ். ஒரே நிமிஷம். Create a database and generate labels for the applying organizations. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் மெயில் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டில் ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. இது என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, வேலைக்கு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5-6 கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். ஆனால் மேட்ரு வந்து ஒரே மேட்ரு தான், ஃப்ரம் அதே தான், டூ அட்ரஸ் மட்டும் மாறும். மீதி பாடி ஆஃப் த லெட்டர் வந்து நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கேன், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு இந்த ஜாப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மேட்ரு வந்து டைப் பண்ணியிருப்பீங்க. அந்த மேட்ரு வந்து எந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, மேட்ரு ஒன்று தான், ஆனால் கம்பெனியோட அட்ரஸ் மட்டும்தான் வேறு. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு 5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 5 கம்பெனிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 5 லெட்டர் வந்து நீங்கள் எழுதணும். சரிங்களா? 5 லெட்டர் வந்து என்னது, டூ அட்ரஸ் மட்டும் வேற, மீதி பாடி ஆஃப் த லெட்டர் எல்லாமே சேம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 5 கம்பெனிக்கும் எழுதி 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 அனுப்புறதுக்கு பதிலாக ஒரே பாடி ஆஃப் த லெட்டர் வந்து எழுதிடும். எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் அனுப்ப போறீங்களோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கிறோம். நீங்கள் எழுதின பாடி ஆஃப் த லெட்டர், அந்த ஒரு பேஜ் நீங்கள் பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிருக்கீங்களே அந்த லெட்டரையும் எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் அனுப்ப போறீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸையும் என்ன பண்ண போறீங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ண போறீங்க, ரெண்டையும் மெர்ஜ் பண்ண போறீங்க. மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எழுதின அந்த கண்டென்ட், பாடி ஆஃப் த கண்டென்ட் லெட்டர் நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு வந்து அனுப்ப போறீங்கன்னு சொல்லி டீட்டெயில் வச்சிருக்கீங்களோ அந்த அத்தனை பேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அந்த டூ அட்ரஸ்ல மட்டும் அந்த கம்பெனியோட அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எத்தனை கம்பெனி, 5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களா 5 பேஜ் அப்படியே ஜென்ரேட் ஆகும். 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களா 10 பேஜ் அப்படியே ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? ரொம்ப சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வந்து 5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணால் 5 பேப்பர் எடுத்து 5 தடவை நீங்கள் எழுதுனே திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்கணும். அந்த பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேர்டில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் இருக்குது, மெயில் மேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறோங்கிறது ஓகே, நம்ம வந்து ஒரு 5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறோம், ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 லெட்டர் கூட எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு கம்பெனிக்காரங்க இருக்காங்க, கம்பெனியில் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 பேர்த்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க இல்லையா, இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அந்த 100 பேர்த்துக்கு இன்டர்வியூ லெட்டர் அனுப்புறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம செஞ்சதை அப்படியே ரிவர்ஸில் செய்வாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, 100 பேர்த்துக்கு அப்ளை பண்ணி 100 லெட்டர், அது என்னது, இந்த தேதி இந்த டைமுக்கு இன்டர்வியூக்கு வந்துருங்க அப்படிங்கிற மேட்ரு தான் மெயினாக இருக்கும். மீதி எல்லாமே சேம் கான்செப்ட், ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒன்று தான். 100 பேர்த்துக்கு அப்ளை பண்ணி எத்தனை பேர்த்துக்கு அவங்க அனுப்பினாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மெயில் மெர்ஜிங்கிற எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பாடி ஆஃப் த லெட்டர் வந்து எந்த அந்த பாடி ஆஃப் த லெட்டர் வந்து அவங்க லெட்டர் ரெடி பண்ணிட்டு 2 அப்படிங்கிற அட்ரஸுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் அந்த 2ங்கிறதுல 100 பேர்த்தோட அட்ரஸை என்ன பண்ணுவாங்க, தனியாக அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணி வச்சுட்டு இந்த மேட்டர் மட்டும் ஒரு பேஜ் டைப் பண்றாங்க. அவங்க டைப் பண்ணி அந்த 100 பேர்த்தினுடைய டீட்டெயிலையும் இந்த லெட்டரையும் அப்படியே மெர்ஜ் பண்ணுவாங்க. மெர்ஜ் பண்ணா நான் 100 பேஜ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். டக்குன்னு ஒரு பிரிண்ட் கொடுத்தாங்கன்னா 100 பேஜ் பிரிண்ட் வந்துடும். அப்படியே என்ன பண்ணாங்க, போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், இந்த மெயில் மெர்ஜ் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இதை வந்து இங்கே நம்ம எப்படி வந்து அந்த மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேஜ் செட்டப் வந்து மார்ஜின் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கணும், 1.5 1.5 1.5 டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாமே 1.5 இருக்கணும். ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட்ல இருக்கணும். பேப்பரோட சைஸ் வந்து A4ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ் பேக்ரவுண்ட் ஃபார் த லெட்டர். பேஜ் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வேணும்னா அந்த லெட்டருக்கு பேஜுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது செட் பண்ணுறதா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் செட் பண்ண சொல்கிறாங்க. ஃபாண்ட் அண்ட் பேராகிராஃப், ஃபாண்ட்டு அண்டு பேராகிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் அண்ட் பேராகிராஃப் எப்படி இருக்கணும், டைட்டில் அப்படிங்கிறதுல ஃபாண்ட் சைஸ் வந்து 16 இருக்கணும், சென்டராக இருக்கணும், போல்டாக இருக்கணும். ஃபாண்ட் வந்து உங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டாங்க.
ஹெட்டிங்கும் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து 14 இருக்கணும். சரிங்களா? இப்போ டைட்டில் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறேன் ரெஸ்யூம் அல்லது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன், அப்ளைங் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங். டைட்டில் அப்படிங்கிறதுல ஃப்ரம் டு ரெஸ்பெக்டட் சார், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஹெட்டிங். பாடி ஆஃப் த லெட்டர் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற மேட்டர். அந்த ஹெட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 14 இருக்கணும், லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கணும், அண்டர்லைன் ஆயிருக்கணும். சரிங்களா? அது சூட்டபிள் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து உள்ள எழுதக்கூடிய லெட்டர், அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் அது சைஸ் 12 இருக்கணும், ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும், 1.5 லைன் ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயிலிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ஸ். இது என்னன்னா யாராருக்கெல்லாம் நீங்க வந்து அனுப்ப போறீங்களோ அதை வந்து நீங்க எழுத கூட தேவையில்லை, அட்ரஸ் கூட எழுத வேணாம், அதையும் லேபிள் மாதிரி இங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஜென்ரேட் லேபிள்ஸ். ஸோ அந்த 100 பேருக்கு அந்த கம்பெனிக்காரங்க அனுப்புறாங்கன்னா 100 பேர்த்தோட அட்ரஸ் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது பதிலாக அந்த லேபிள் கிரியேட் பண்றதுக்குன்னு அதே மாதிரி வேர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல அவங்க வந்து அந்த இதை வச்சுட்டு இந்த 100 இதை பிரிண்ட், அந்த லேபிள் அந்த என்வலப் அப்படியே வச்சு பிரிண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா. ஸோ அந்த மாதிரி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த மெயில் மேட்ச் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த பேஜ் செட்டப்போ, இந்த பேக்ரவுண்டோ, ஃபாண்ட் சைஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, பேஜ் செட்டப், ஏன்னா 1வது எக்ஸைஸ் 2வது எக்ஸைஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ பேஜ் செட்டப் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கணும், அதே ஃபாண்ட் வந்து இந்த மாதிரிலாம் செட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெயில் மெட்ஜுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் பேஜ் செட்டப்லாம் கரெக்டாக இங்கே எங்கள் கொஷனில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஜ் செட்டப்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஓரியன்டேஷன் வச்சுக்கோங்க, பேப்பர் சைஸ் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. உள்ள டைப் பண்ணக்கூடிய மேட்டரில் டைட்டில், ஹெட்டிங், பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் எல்லாம் இந்த கொஷினில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து அதில் வந்து ஜஸ்ட் மெயில் மேட்சை பற்றி மட்டும் டீட்டெயிலாக வந்து எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத வந்து மெயில் மேட்ச் அது லேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன். பட் அதில் வந்து மார்ஜின்லாம் இப்படி இருக்கணும், ஃபாண்ட் பேஸ் எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்து சொல்லியிருக்க மாட்டேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அந்த தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து செஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் எப்படி வந்து அந்த எக்ஸசைஸ் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007 இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. வேர்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மெயிலிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. அதுக்கு போயிட்டு அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மெயிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார் வந்து ஒரு டூல்ஸ் வந்து கீழே டிஸ்பிளே ஆயிருக்கும். இந்த டூல்ஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்வலப், லேபிள், ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ், செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்குவாங்க. அதுல ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை சரிங்களா, இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்க. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஏரோ மாதிரி இருக்கும். அந்த ஏரோ வந்து வச்சுட்டு அந்த ஐக்கான்ல வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் அப்படியே என்ன பண்றீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்துருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கிரியேட் பண்றது பாருங்க, செலக்ட் என்ன டைப்பான டாக்குமெண்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, லெட்டர்ஸா, இமெயில் மெசேஜா, என்வலப்பா, லேபிளா, என்ன வந்து கிரியேட் பண்ண போறீங்க. நாங்க வந்து லெட்டர் தான் எழுத போறோம், அதனால லெட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லெட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு லெட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டெப், 1 ஆஃப் 6. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அந்த ஆப்ஷன் மெயில் மேட்சிங்கிற ஆப்ஷன் செய்ய போகிறோம். ஸோ அதில் வந்து 1 ஆஃப் 6 6 ஆப்ஷனில் இது 1வது ஆப்ஷன் வந்து லெட்டர்ஸ் அப்படிங்கிறத இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட். அதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ண போறீங்க, யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இதை யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்க போறீங்களா, அல்லது பழைய ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன் சார் அங்கிருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்க போறீங்களா. நான் இப்போ இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன், இதுலேயே நான் டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சரியா? செலக்ட் ரெசிபியன்ட், யூஸ் an existing list, select from your outlook, type a new list. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கும்.
சரி, செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுல என்ன பண்றீங்க, நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து எந்தெந்த கம்பெனி அதான் நான் சொன்னலையா ஃபர்ஸ்ட்ல, எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் நம்ம வந்து அனுப்ப போறோமோ அது லிஸ்ட் வந்து ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா புதுசா ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டைப் எ நியூ லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க, இதுல டைப் எ நியூ லிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, நியூ அட்ரஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த நியூ அட்ரஸ் லிஸ்ட் அப்படிங்கிற விண்டோ பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி அட்ரஸ் லைன், இந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளவும் நீங்க வந்து பண்ண தேவையில்லை. அதுல வந்து உங்களுக்கு நம்ம ஒரு அட்ரஸ் வேணும், நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு அட்ரஸ் நம்ம டைப் பண்ணணும்னா என்னென்ன நமக்கு மெயினா வேணும், அந்த கம்பெனியோட பேர் வேணும், அந்த கம்பெனி வந்து அட்ரஸ் வேணும், அந்த கம்பெனியோட அட்ரஸ், அதனுடைய அது எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ அதனுடைய சிட்டி என்ன சிட்டியில் இருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய பின்கோட், நமக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். மீதி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் தூக்கிடலாம். ஸோ மீதியில் எப்படி சார் தூக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பாக்ஸில் இந்த விண்டோவில் பாருங்க, கஸ்டமைஸ் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்க என்னென்ன இருக்குன்னா, டைட்டில்னு ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு, லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு. டைட்டில் நமக்கு வேண்டாம். ஸோ இதில் இந்த ஃபீல்ட் எல்லாம் இங்க இருக்கு. எந்த ஃபீல்டு உனக்கு வேணாம்னு நினைக்கிறோம் அந்த ஃபீல்டு நேராக வச்சுட்டு இந்த சைடில் பாருங்க ஆட், டெலிட், ரீநேம் இருக்கும், டெலிட்னு கொடுத்துருங்க. எஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் கம்பெனியோட பேர் தான், அதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வராது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நேம் நமக்கு தேவையில்லை, டெலிட் கொடுத்துடலாம். லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது வராது, டெலிட் கொடுத்துடலாம். கம்பெனியோட பேர் கண்டிப்பாக நமக்கு வேணும். அட்ரஸ், கம்பெனி கண்டிப்பாக ஒரு 2 லைனாவது அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து நம்ம இந்த ஸ்டேட்லாம் வேற ஸ்டேட்டுக்காக மேக்ஸிமம் அப்ளை பண்ண போகிறோம், அதனால ஸ்டேட் வந்து நமக்கு வேண்டாம், விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஜிப் கோடு அப்படிங்கிறது என்னன்னா போஸ்டலோட கோடு. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த ரீஜன்லாம் எதுவுமே நமக்கு வேண்டாம், விட்டுறலாம், இதுக்கு தேவையில்லாம. ஸோ உனக்கு எது வேணுமோ, எந்த ஃபீல்டு மட்டும் வேணுமோ அந்த ஃபீல்டை வந்து வச்சுக்கிட்டு மீதி ஃபீல்டை எடுத்துடலாம். சரி சார், எனக்கு ஜிப் கோட்னு இருக்கு, ஜிப் கோட்னு இருந்தால் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, சரி சிட்டின்னு இருக்கு சார், சிட்டிங்கிறது எனக்கு வேணாம், எனக்கு டிஸ்ட்ரிக்ட்னு இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சிட்டிங்கிறதுக்கு நேரம் அங்கே பாருங்க வச்சுட்டு ரீநேம் அப்படின்னு கொடுங்க. சிட்டிங்கிறதுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட்னு வந்துடும். இப்போ ஜிப் கோட் அப்படின்னு இருக்கு, ஜிப் கோட் அப்படிங்கிறது எனக்கு சரியா என்னன்னு தெரியல சார், நான் வந்து பின்கோட்னே வச்சுக்கிறேன் அப்படின்னா ஜிப்புங்கிறத தூக்கிட்டு பின்கோட் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே. இப்போ பாருங்க, கம்பெனியோட பேரு, அட்ரஸ், லைன் 1, லைன் 2, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட். ஓகே சார், இது நான் அட்ரஸ் அடிக்கிறதுக்கு எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்க என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அந்த ஃபீல்டு மட்டும் உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். கம்பெனியோட நேமு, அட்ரஸ் லைன் 1, சரி அட்ரஸ் லைன் 2, எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் பின்கோட், அது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து தெரியும். சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கம்பெனிக்கெல்லாம் நீங்க அனுப்புறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் நீங்க அனுப்புறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட அட்ரஸஸ் எல்லாத்தையும் இதுல வந்து டைப் பண்ணி வச்சிருங்க. நான் அடிக்கிறேன் சும்மா எஸ்கேஎஸ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், சும்மா ஏதோ ஒரு அட்ரஸ் அடிக்கிறேன், எஸ்டிஆர் கார் ஸ்ட்ரீட், சென்னை மெயின் ரோடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து சேலம், பின்கோடு 636001. ஸோ இந்த மாதிரி அடுத்த டேப் அடிச்சிங்கன்னா அடுத்த காலம் அடுத்தது வந்துடும். அடுத்தது இமேஜ் ஆர்ட்ஸ், நியூ பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ஏதோ ஒன்று, சேலம் 36002. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை அட்ரஸ் வேணுமோ, எத்தனை கம்பெனிக்கு வந்து நீங்க அனுப்ப போறீங்களோ அத்தனை கம்பெனியோட அட்ரஸையும் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒன்று நீங்க அடிக்கிறதா அடிச்சுக்கலாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எல்லா அந்த கம்பெனியோட பேர் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுட்டு, ஓகே சார் நான் இந்த 3 மட்டும் தான் போதும், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு எத்தனை கம்பெனியோட அட்ரஸ் இந்த மாதிரி வேணுமோ அத்தனையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க.
ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் சேவ் பண்ண சொல்லி ஒரு பேர் கேட்கும். சரிங்களா, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு பேர். சரியா, அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேரை கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். சரி, இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி வந்து கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இந்த பாடி ஆஃப் த லெட்டர், நீங்கள் என்ன லெட்டரோ அந்த லெட்டர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அடுத்த ஸ்டெப் போய்க்கோங்க, அதுக்கப்புறம் லெட்டர் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் லெட்டர். நெக்ஸ்ட் இந்த ரைட் யுவர் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து லெட்டரை டைப் பண்ணிக்கோங்க. என்ன லெட்டர் நீங்கள் உங்களுக்கு வேணுமோ அந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிடுங்க. ஃபார்மேட் லெட்டர் ஃபார்மேட்டை டைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேட்டிங், நம்ம எப்பயும் லெட்டர் போடணும்னா ஃபர்ஸ்ட் இங்கே டேட் போடுவோம், அப்புறம் வந்து யாரோட அட்ரஸ், யார் வந்து அனுப்ப போறாங்க அப்படிங்கிற அட்ரஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் யாருக்கு அனுப்ப போறீங்க அப்படிங்கிற அட்ரஸ், அதுக்கப்புறம் சார் என்ன பர்பஸுக்காக இந்த லெட்டர் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்காக கேட்குறோம், அப்ளைங் ஃபார். ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டு கடைசி தேங்க்யூங்க ஒரு ஃபெய்த்ஃபுல்லி எங்கள் பேர் போட்டு முடிச்சிருங்க. ஸோ இவ்வளோதான் வந்து நம்மளுடைய பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ இந்த பாடி ஆஃப் த லெட்டர், இந்த லெட்டர் என்ன பண்ண போறேன், நான் 3 கம்பெனிலாம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் 3 கம்பெனிக்கு நான் வந்து அனுப்பணும். ஸோ அப்போ 3 கம்பெனிக்கு நான் அனுப்பணும்னா இதே மாதிரி நான் இன்னும் மீதி 3 தடவை லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மெயில் மெர்ஜிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்றதுக்கு பண்ண போறோம். சரி, ஓகே. ஸோ எப்படி வந்து இதை பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. சரி, ஓகே. நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு அந்த அட்ரஸ் எந்த இடத்துல வரணும், இந்த 2 அப்படிங்கிற இடத்துல டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த சைடு ரைட் சைடில் பாருங்க அட்ரஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா, அட்ரஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த அட்ரஸ் பிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்களா, ரைட்டு. இப்போ அட்ரஸ் பிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆன வாட்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓகே அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க, அதான் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்க அட்ரஸ் பிளாக் இந்த 2 அப்படிங்கிற இடத்துல நம்ம கர்சர், உங்களுக்கு எங்க அந்த அட்ரஸ் டிஸ்பிளே ஆகணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல கர்சர் வச்சிருந்தீங்க. இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அட்ரஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல கர்சரை வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்றீங்க, இங்க அட்ரஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல அட்ரஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அட்ரஸ் பிளாக்னு வந்தா வாட்டி இப்போ நீங்க ப்ரிவ்யூ யுவர் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ப்ரிவ்யூ யுவர் லெட்டர்ஸ். இப்போ பாருங்க அந்த அட்ரஸ் பிளாக் அப்படின்னு இருந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க அந்த அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆச்சு. எஸ்கேஎஸ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், கார் ஸ்ட்ரீட், சென்னை மெயின் ரோடு. ஓ, ஸோ இந்த அட்ரஸ் பிளாக் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்து முழுசாக வரல. ஸோ அது இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். இந்த பாருங்க மோர் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் பாருங்க கம்பெனி நேம், அட்ரஸ் லைன் 1, லைன் 2, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மோர் ஐட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் உங்களுக்கு இப்போ இந்த கம்பெனி நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல கம்பெனி நேம் அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு மறுபடியும் கர்சர் அங்கே வச்சுட்டு மறுபடியும் மோர் ஐட்டம் போயிட்டு அட்ரஸ் லைன் 1 இன்செர்ட், அடுத்தது அட்ரஸ் லைன் 2 இன்செர்ட், டிஸ்ட்ரிக்ட் இன்செர்ட், பின்கோட் இன்செர்ட், க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த நடுவில் என்டர் அடிச்சிருங்க.
சென்டரில் வச்சுட்டு என்டர் அடிங்க. அடுத்த லைன் என்டர் அடுத்த லைன். சரி, ஓகே. இப்போ பாருங்க, கம்பெனியோட பேர், அட்ரஸ், லைன் 1, லைன் 2, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ப்ரிவியூ யுவர் லெட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? குமரன் கொண்டா, கோனேரிப்பட்டி, ராசிபுரம், நாமக்கல். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த மெர்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும், ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம்ப்ளீட் த மெர்ஜ் அப்படின்னு கொடுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் எத்தனை அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை அட்ரஸ் கொண்டான அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். இல்லை நான் ஒரு தடவை பார்க்குறேன் சார் அப்படின்னா எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் எத்தனை ரெக்கார்டுக்கு பார்க்கணும், நான் 3 தான் வச்சிருக்கேன், அதனால 3 கொடுத்துடலாம். நான் ஒரு 100 லெட்டர் அந்த மாதிரி அனுப்ப போறேன்னா பாதி நான் பார்க்குறேன், மீதி அப்புறம் பார்க்கறனாலும் பார்க்கலாம். இல்லை எல்லாம் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. நீங்கள் எத்தனை கிரியேட் பண்ணீங்களோ அத்தனைக்குமே உங்களுக்கு வந்துடும். பாருங்க, இப்போ எஸ்கேஎஸ் ப்ராடக்ட்ஸ், கார்ஷீட், சென்னை. சரிங்களா? இது ஒரு லெட்டர். சேம் மேட்டர் அப்படியே இன்னொரு கம்பெனி. சரியா? இமேஜ் ஆர்ட்ஸ், சேம் லெட்டர் அப்படியே குமரன் ஹோண்டா. அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்டர் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா மெயில் மெர்ஜ் ஆப்ரேஷன்ஸ். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அத்தனை லெட்டர் என்ன பண்ண போகிறோம், நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நமக்கு, மறுபடியும் எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் போஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த கம்பெனியோட அட்ரஸ் நமக்கு ஒட்டுறதுக்கு மாதிரி வேணும். லேபிள் மாதிரி நமக்கு அந்த இதில் நம்ம போஸ்டல் பண்ணுறதுக்கு 2 அட்ரஸ் நமக்கு தேவை இல்லையா? 2 அட்ரஸ் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து அப்படியே நம்ம ஒரு லேபிள் ரெடி பண்ணி லேபிளாகவே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஒட்டிக்கலாம் அட்ரஸில். ஸோ அதை எப்படி சார் எடுக்கிறது? சரி, ஓகே. லேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெயிலிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற இந்த சின்ன ஏரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்க, ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் டாக்குமெண்ட் டைப் செலக்ட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் டைப் இப்போ நம்ம லேபிள் தான் கிரியேட் பண்ண போறோம். ஏற்கனவே நம்மலாம் லெட்டர் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு. இப்போ லேபிள் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ லேபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணுங்க. லேபிள் செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லெட்டர், அந்த லேபிளுடைய சைஸ், உங்களுக்கு எவ்வளோ சைஸில் அந்த லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அதுக்கு தான் அந்த பேப்பரோட சைஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே லெட்டர் இது ஓப்பன்லி இருக்கிறதுனால நமக்கு இது புதுசாக நம்ம அந்த லேபிள் கிரியேட் ஆகிறதுனால நமக்கு பழைய டேட்டா எரேஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை பாருங்க, அரேஞ்ச் யுவர் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க மோர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மோர் ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கம்பெனி நம்மளுடைய அந்த ஃபீல்டு நேம் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணும்போது கொடுத்தோம் இல்லைங்களா, அது சரிங்களா, அதை அந்த கம்பெனி நேம் அப்படிங்கிறத வச்சு அப்படியே 2 அப்படியே ஒவ்வொன்றா வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. இன்செர்ட், அடுத்த அட்ரஸ் லைனில் ஒரு இன்செர்ட், அடுத்த அட்ரஸ் லைனில் ஒரு இன்செர்ட், டிஸ்ட்ரிக்ட் இதில் ஒரு இன்செர்ட் அப்படின்னு கொடுங்க, பின்கோடு இன்செர்ட்னு கொடுத்துங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதில் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம், அடுத்து நமக்கு 2வது லைனில் அட்ரஸ் வரணும், என்டர் அடிங்க. அடுத்தது அட்ரஸ் என்டர் மட்டும் அடிங்க. இந்த செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்டர் மட்டும் அடிச்சிருங்க. உங்களுக்கு அவ்வளோதான், வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ரிவியூ யுவர் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா. கம்ப்ளீட் த மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கம்ப்ளீட் த மெர்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தாலும் உங்களுக்கு வராது. இதில் எடிட் இண்டிவிஜுவல் லேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த எடிட் இண்டிவிஜுவல் லேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எப்படி நம்ம மெயில் மெர்ஜில் கொடுத்தோமோ ஆல் அப்படின்னு அதே மாதிரி இதுலேயும் ஓகேன்னு கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எல்லா அட்ரஸும் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க எஸ்கேஎஸ் ப்ராடக்ட் இருக்கு, அடுத்தது இமேஜ் ஆர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் எடுத்து அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம அந்த லெட்டர் நம்ம என்ன என்வலப் வைக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்லேயே நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சைஸ் தகுந்த மாதிரி அப்படியே வச்சோம்னா அப்படியே நமக்கு பிரிண்ட் அவுட் நமக்கு
வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லேபிள் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அப்படியே கிழிச்சு எடுத்து ஒட்டிக்கலாம் ஈஸியாக, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அவ்வளோதாங்க சார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் மெயில் இமேஜ் அண்ட் கிரியேட்டிங் லேபிள் கவர். சரி, ஓகே, தேங்க்யூ.